இங்க யாரும் யாரையும் எமோஷனை வச்சு ப்ளே பண்ணல. I swear on my kids, okay? I swear on my kids. அந்த மாதிரி நான் பண்ணினேனா நான் என்னைய காட்டி இதுல பீட் பண்ணிட்டா இல்லடா. ஓகேடா. ஸ்லோவா பேனிக் ஆகணும். ஸ்லோவா பீட் பண்ண சொல்றத கேளு. ஓகே 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 ஓகே. கனி எவ்ரிதிங் வாஸ் நைஸ். என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும் ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுனீங்களா, அது வரைக்கும் நல்லா இருந்தது. இப்ப சொல்லலாம். ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருந்ததுங்க. கனி சாண்ட்ராவை வச்சு நாராக நைட்டில் கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபிக்ஷாக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்கள வந்து தாழ்த்தி பேசி அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வர வச்சிட்டாருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் மறுபடியும் திவ்யா கிட்ட போய் தேவையில்லாமல் பேசி அசிங்கப்பட்டு திரும்பி வந்தார். கம்ருதீனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பாரு ஜால்ரா தட்டிகிட்டே பின்னாடி போனாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா மூக்கை உடச்சி உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கனிக்கும் சாண்ட்ராக்கும் எதுக்கு சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கனி வந்து சாண்ட்ரா கிட்ட இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொல்லும்போதே வந்து சாண்ட்ராக்கு சுல்லுன்னு ஏறிடும். உடனே பார்வதி கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கனிக்கும் எனக்கும் ஒரே வயசா, கனியை ஒரு கிழவி, அவங்க ஏன் கூட என்னை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ ஆரம்பித்த சண்டை பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா அப்படியே பொருளி பேசி கனி வந்துட்டு அவங்க குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ஏன் குழந்தைய தான் பேசின, நீ ஒரு சிறந்த அம்மாவே இல்லை, நீ வந்து கேவலமான அம்மா அப்படின்றப்பெல்லாம் பேசிடுவாங்க. அதனால் கனி பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாண்ட்ராவை சர மாதிரியே கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு ஒன்றுத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட பதில் கிடையாது. ஆனால் திமிர் பேச்சு மட்டும் அதிகமாக பேசுவாங்க தான். ஆமாம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ தான் பேசுன, நான் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட நீ பேசி இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து நீ தான் பேசின அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. நான் யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டையும் கிட்ட நான் இந்த விஷயத்தை யார்கிட்டனா பேசினேன்னா இப்போவே இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும்போது யாருமே அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசி இருக்க மாட்டாங்க. அவங்க பேசவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் சொல்லியுமே சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா நீ அப்படி தான் பேசுவேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசுவாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உங்களை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏன் பண்ண மாட்டாங்க, ஒரு விஷயம் நடந்துதா நடலையா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஹவுஸ்மேட்டே சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நீங்கள் கனியை டார்கெட் பண்ணுறீங்க. அவங்க கனி மேலே என்ன தான் அவ்வளோ கோவம்னு தெரியாது. கனி மட்டும் இல்லைங்க, சுபிக்ஷா மேலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வரும். இது எல்லாத்தையும் போயிட்டு பாரு கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. பாரு வந்துட்டு பாரு சும்மாவே ஊர் கொளுத்தி 1னா 9ன்னு அப்படியே ஊர் ஃபுல்லாக கொளுத்திட்டு வந்துடுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா திகுன்னு எரிய விடுவாங்க. அந்த மாதிரி ஆளை போய் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏற்கனவே திவ்யா வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அவங்க கேமை விளையாடுறாங்கன்னா நீ கேம் விளையாட தான் வீட்டுக்குள்ளே வந்த, உன் கேமை எப்படி விளையாடுறதுன்றே உங்களுக்கு தெரியல. இவங்களும் இவங்க வீட்டுக்கார் பிரச்சனுமே உள்ளே வரும்பொழுது பயங்கர வாய்ப்பேச்சு பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிழிச்சிருவேன், நாராக பிச்சிருவேன், நீங்களாம் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு உள்ளே வந்ததுலேருந்து என்ன விளையாட்டு விளையாடுறாங்க சொல்லுங்கள். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரவுடி போல் அப்படியே எகிரிட்டு வீட்டுக்காரம்மா எதனா சொன்னால் அவ்வளோதான், அவனை பிச்சிருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்றப்பல பேசினாங்க. வெளியே அமுச்சு விட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிக் பாஸ் டோரை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லைனாக்கா ரெஸ்ட் ரூமை போய் பிடிச்சிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. 4-5 டிஷ்யூ பாக்ஸ் காலியானதை தவிர்த்து இவங்க என்ன விளையாட்டு விளையாண்டாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். இதில் எதனா தவறு இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா சுபிக்ஷாக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விக்ரம் தான். விக்ரமுக்கும் சுபிக்ஷாக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விக்ரம் வந்து சுபிக்ஷாக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு சுபிக்ஷா வந்துட்டு அவங்களே ஏற்கனவே கேம் விளையாடல அப்படின்ற மோடில் வந்து ரொம்பவே 2-3 நாளாக டவுனாக இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ இன்னும் கேம் சரியாக விளையாடல, நீ எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மீனவன் சாங்கே எழுதி ரேப்பே பாடிட்டுருக்க, அதனால் வந்துட்டு உன்னோட கேம் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணல, நீ வந்துட்டு வேறு எதுனா ட்ரை பண்ணணும், உன்னை தாண்டி நிறைய பேர் அரோராலாம் உன்னை தாண்டி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மன அழுத்தத்தில் இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இப்படி விக்ரம் அவங்க கிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நம்ம எப்படி விளையாடுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க மன அழுத்தத்துலேருந்து அவங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்திர ரூமில் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு மறுபடியும் விக்ரம் உள்ளே போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவார். இது வந்து ட்ரெஸ்ஸு மாத்திர ரூமா இல்லை வேறு எதனா ரூமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ஒரு மாதிரியாக பேசிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா உடனேவும் சுபிக்ஷாவும்
விக்ரமும் ஏஞ்சி வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் சுபிக்ஷா தேம்பி 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 அழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இல்லையோ அப்படின்றப்பல தான் தோணுது. அவங்க வந்து ரொம்ப பாருலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சுற்றி நின்று அடித்தாலும் அவங்க வந்து நின்று பேசுவாங்க. அவங்க கேரக்டர் எப்படி வேணா இருந்தாலும் அந்த தைரியம் வந்துட்டு கட்டாயம் எல்லா பெண்களுக்குமே இருக்கணுங்க. அது வந்து சுபிக்ஷா வந்துட்டு ரொம்ப யோசிச்சு ஐயோ நம்ம விளையாடலையோ அப்படின்றது சந்தேகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்துச்சு. அவங்க டாக்டர் ரூமுக்கு போயிருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து இந்த வாரமே வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் பேசின உடனே பார்க்கவி மைக்கை தூக்கிட்டு உடனே விக்ரம் கிட்ட வந்துருவாங்கங்க. நேற்று நைட்டு நாய் அப்படி பாம்பான்னு குலைச்சிட்டு இருக்கு. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ கமருதீனும் பார்க்கவியும் பார்த்தீங்கன்னா கம்முன்னு உள்ளே உட்காந்துருந்தவங்க. பிக் பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி திட்டின உடனே மைக்கை தூங்கிட்டு வந்தாங்க. விக்ரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? பிக் பாஸ் என்னதான் இருந்தாலும் இப்படி பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நேற்று உன்னை பற்றி பேசும்போது ஊருக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நீ பண்ண தப்பு என்ன, அவங்க பண்ண தப்பு என்ன, எந்த தப்பு கூட எந்த தப்பு எடுத்து வந்து கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க மேலே எந்த தப்பு இருந்தாலும் அப்படியே அமைதியாகிடுவாங்க. அதே விஷயமும் இன்னொரு வாட்டியும் பண்ணாங்க பாருங்க. கமருதீன் என்ன பண்ணாங்க, தேவையில்லாமல் திவ்யா கிட்ட போய் உரண்டை எழுத ஆரம்பிச்சாங்க. திவ்யா வந்துட்டு என்ன கிச்சனில் வந்துட்டு சாதம் வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த நேரம் எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சு இந்த மாதிரி இவங்க பேசினாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது திவ்யா மட்டும் கிச்சனில் போய் சாதம் வந்துருச்சான்னு பார்க்க போவாங்க. அப்போ அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆதிரை போய் அவங்க பார்க்காதப்ப அவங்க பின்னாடி நின்றுருப்பாங்க. சடனாக திரும்பவே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பயந்துட்டு சத்தம் போட்டு கத்துவாங்க. அப்போ வந்துட்டு அந்த சாத குண்டானில் சூடு வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக கத்தனதும் கமருதீன் என்ன அப்படி கத்துற, அறிவே இல்லையா உனக்கு அப்படின்றப்பல பேசிடுவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க என்ன அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் வந்துட்டு இது மாதிரி ஆதிரை பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் பயந்து போயிட்டு கத்துனது ஒரு தப்பா, இங்கே நீங்கள் பேசுறத டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட தான் கிச்சனில் நிறைய வாட்டி பயந்துருக்கேன். நான் உன்ன மாதிரியா கத்துறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். நீ கத்தலை, நீ எல்லா திட்டுத்தனமும் பண்ணுற, அதனால உனக்கு பயன்றதே கிடையாது. அவங்க வந்துட்டு பயந்தாங்கன்னா அப்படி அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட உடனே வந்துட்டு பாரு கமருதீனை அமைதியாக கூட்டு நம்ம மேலே தப்பு, அமைதியாரு அப்படின்றப்பெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த தப்பாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, நம்ம சந்தோஷப்படுக்கணும் தான். இது பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு இதே தப்ப பாரு பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், மறைச்சு எப்படியெல்லாம் சண்டை போட முடியும் அப்படின்றத தான் யோசிச்சிருப்பாங்களே தவிர்த்து அப்போ கூட நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது கமருதீனுக்குன்றதுனால அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே அவர் வெளியே போயிட்டு போறாரு, நம்ம ஜோடி போயிடுச்சுன்னா இன்னும் இருக்கிற ஒரு மாதம் நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படின்ற பயத்தில் வந்து அமைதிப்படுத்துவாங்க. இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன் திவ்யா பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது, சுபிக்ஷா விக்ரம் பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. அவ்வளோ பிரச்சனையிலையும் கனி சாண்ட்ராவை பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னாங்க. ஆனால் சாண்ட்ரா ஒட்டாரமாக நான் மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னுதாங்க. சாண்ட்ராக்கு கனி வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீ வந்துட்டு கட்டாயம் என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அதோட எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.